Hi friends, இந்த வீடியோவில் பார்த்தோம்னாக்கா சிம்பிளிஃபிகேஷனில் உள்ள சம் தான் சொல்ல போகிறேன். சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்தோம்னா இதுவும் ஒரு முக்கியமான சம்மு. இந்த சம்மை வந்து எப்படி ஈஸியாகவும் குயிக்காகவும் போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து வீடியோ வேணும் அப்படின்னா எங்கள் சேனலில் வந்து மெம்பர் ஆகுங்க. சேனலில் மெம்பர் ஆக மூலயமா நீங்கள் வந்து இது போல் நிறையா சம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் உங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். சிம்பிளிஃபிகேஷன் இந்த சம் பார்த்தோம்னாக்கா ரொம்ப முக்கியமான சம்மு. இது இந்த பேட்டர்ன்லையும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இந்த சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இதுலேயே வந்து எந்த நம்பர் வந்து சின்னதோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து மாற்றிக்கணும். 81, 3, 9 3 நம்பர் இருக்கா, அதில் வந்து 3 தான் வந்து சின்னது. அதுக்கு தகுந்தாப்பில் மற்ற 2 நம்பரை வந்து நம்ம வந்து மாற்றிக்கணும். அப்போ 3 வந்து 81 வந்து 3க்கு தகுந்தாப்பில் மாற்றணும்னா 3/4 அப்படின்னு மாற்றணும். 9 மாற்றணும் அப்படின்னா 3/2 அப்படின்ட்டு மாற்றணும். இந்த போட்டிருக்க பாருங்க, 3/4 மேலே அந்த 5 அப்படியே இருக்கும், இன்ட்டு 3/4 அப்படியே வந்துடும். இஸ் டிவைடட் பை 3/2. 9 வந்து மாற்றினோம்னா 3/2, பவர் வந்து 6, இது அப்படியே இருக்கும். இது வந்து ரூல்ஸ் இப்படி தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 3 அந்த மேலே உள்ளது மல்டிப்ளை பண்ணோம்னா 4 × 5 20. 4 × 5 20. இந்த இன்ட்டு 3க்கு மேலே ஒரு 4 இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னாக்கா 24 கிடைக்கும். நம்ம டேரெக்டாகவே போட்டுடலாம். 4 × 5 மல்டிப்ளை பண்ண ஃபஸ்ட்டு உள்ள 3க்கு மேலே வந்து 4 × 5 இருக்கா, அதை மல்டிப்ளை பண்ணால் 20 வரும், இன்ட்டு 3/4. அதாவது பேஸ் ஒன்றா இருந்தால் பவரை வந்து ஆட் பண்ணணும், அதான் வந்து ரூல்ஸு. அப்போ 20 + 4 24, அதான் கீழே போட்டிருப்பேன். கீழே டினாமினேட்டர் எடுத்துக்கிட்டோம்னாக்கா 3/2/6ன்னு இருக்கா, அப்போ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 3/12. அப்போ இது வந்து என்னன்னாக்கா பேஸ் வந்து டிவைடில் பேஸ் ஒன்றா இருந்துச்சுனாக்கா மேலே வரும்போது இது நம்ம வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 3/24 மைனஸ் 3/12 அப்படின்ட்டு வரும். 24ஐயும் 12ஐயும் மைனஸ் பண்ணோம்னாக்கா 3/12. இதுதான் வந்து மெத்தடு. அடுத்து பார்த்தோம்னாக்கா இந்த சம் பாருங்கள், இது வந்து பாயிண்ட்ஸில் வந்திருக்கு. அதாவது பேஸ் வந்து ஒன்றா இருந்துச்சுனாக்கா இந்த பவரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும், அதாவது மேலே உள்ளதில். அதுவே மல்டிப்ளிகேஷனில் பேஸ் ஒன்றா இருந்தால் பவரை வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுவே வந்து கீழே பார்த்தோம்னாக்கா மேலேயும் கீழே அப்படி இருந்துச்சுனாக்கா பகுதி விகுதி அப்படி ரெண்டு இருந்துச்சுனாக்கா பேஸ் ஒன்றா இருந்ததுன்னா பவரை வந்து மைனஸ் பண்ணிக்கணும். அந்த ரூல்ஸ் தான் மேலே யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து இந்த சம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா இங்கே 3 இருக்குது, இதில் வந்து இதுதான் சின்ன நம்பர். அப்போ இதுக்கு தகுந்தாப்பில் நான் மற்ற எல்லா நம்பரையும் வந்து மாற்றிக்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இந்த 3 அதில் இந்த 4 நம்பர்லேயுமே வந்து ஸ்மால் வந்து எதுன்னு பார்த்தோம்னா 3, அதுக்கு தகுந்தாப்பில் வந்து மற்ற எல்லா நம்பரையும் வந்து நான் மாற்றிக்கிட்டேன். 81 வந்து 3/4 ஆகும், 3/4 ஆகும். 9 வந்து 3/2 ஆகும். 81 வந்து 3/4 ஆகும். அந்த 3 அப்படியே வச்சு அதுக்கு தகுந்தாப்பில் அப்படியே போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டெப் போடுறேன். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது ரெண்டையும் வந்து இந்த பவரில் இருக்குல்ல, 4 × 3.56 3.6, 2 × 2.4, 4 × 4.2. இதில் ஒன்றும் இல்லை, அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். அடுத்த ஸ்டெப் பார்த்தோம்னா இதில் வந்து பேஸ் ஒன்றா இருக்கிறத இங்கே வந்து ஆட் பண்ணிக்கணும். அதே போல் இதுலேயும் பேஸ் ஒன்றா இருக்கிறத இங்கே வந்து ஆட் பண்ணிக்கணும், பவரை வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நமக்கு வந்து ஒரு டிஜிட் கிடைக்கணும். 3 இஸ் டிவைடட் பை 3 கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது டிவைடில் பேஸ் ஒன்றா வரும்போது பவரை வந்து சப்ட்ராக்ட் பண்ணி போடணும். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இது ரெண்டையும் வந்து பேஸ் ஒன்றா இருக்கா, அப்போ வந்து பவர் ஆட் பண்ணி போட்டிருக்கேன் 19.8ன்ட்டு. அதே போல் இதுலேயும் பேஸ் ஒன்றா இருக்குது, இது ரெண்டையும் பவர் ஆட் பண்ணால் 17.8. டிவைடில் பவர் ஒன்றா இருக்கும் போது அந்த பவரை வந்து நம்ம என்ன டிவைடில் வந்து பேஸ் ஒன்றா இருக்கும் போது அந்த பவரை என்ன பண்ணணும்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு வந்து 3/2 கிடைக்கும். சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு வந்து 3/2, ஃபைனல் ஆன்சர் வந்து 3/2 கிடைக்கும். ஃபைனல் ஆன்சர் வந்து 9.
இது ரூல் மட்டும் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா மற்றபடி நம்ம வந்து ஈஸியாக போட்டுடலாம். இது போல் சம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலில் வந்து மெம்பர் ஆகுங்க. மெம்பர் ஆகணும்னா இன்னும் நிறைய சம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.